திடல் மேடை வடிவமைப்பு இப்படி செய்ய வேண்டும் என்று எப்படி தோன்றியது, எப்படி செய்து முடித்தீர்கள் என்று அப்படி ஒரு கேள்வி வருது. அதை பற்றி இந்த தமிழ் மக்கள் இசை விழாவுடைய தலைப்பு கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி என்பதால் இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மண்ணுக்குள்ளே இருந்த கீழடியை தன் ஆய்வின் மூலமாக வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு அதை காட்டினார். நம்மை பொறுத்த வரைக்கும் விழா நடப்பது தஞ்சையில். சிவகங்கைக்கு இருக்கக்கூடிய கீழடியை சிவகங்கை பூங்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் திடலில் அதை அமைத்து காட்டணும் என்று நாம் சிந்தித்து அதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது. மேடை கீழடியை நேர்குத்தாக நிறுத்தி வைத்தது போல் அமைக்கப்பட்டது. அதேபோல் கீழடியுடைய அந்த குழிகளை மாதிரியாக வடிவமைத்து மக்கள்லாம் பல பேர் அதை பார்த்து வியந்து போனாங்க. இதிலெல்லாம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்கள், அதாவது கலை இயக்குநர்கள், அவங்களோட கடுமையான உழைப்பு, அவர்களுக்கு உதவி செய்த நமது தோழர்கள் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட 18ஆம் தேதியிலிருந்து தொடங்கிடுச்சு இந்த வேலை. அப்படி கடுமையாக உழைத்து தான் இந்த திடல் அமைக்கப்பட்டது. மேடை மட்டும் கிடையாது, அது மாதிரி ஒளி அமைப்பு, இருக்கைகள், அப்புறம் தடுப்புகள், அதை சுத்தப்படுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக மிகப்பெரிய இங்கே கீழடி ஆய்வு மாதிரி குழி தோண்டி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் மூடி அதை சமப்படுத்தி அப்படி கடுமையான உழைப்பின் மூலமாகத்தான் குறுகிய நாளில் இந்த விளைவை எங்களால் உருவாக்க முடியும். பொதுவாக மாக்காய்க்கா நிகழ்ச்சிகளில் திடல் நிரம்பி ஒழிவது அப்படிங்கிறது பொதுவாக இருந்தாலும் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அந்த மாதிரி இருக்குது. அது எப்படி சாத்தியமானது அப்படின்றது ஒரு கேள்வி கேட்க வருது. அதுமாரி குறுகிய காலத்தில் தீர்மானிக்கப்பட்டது தான் என்றாலும் கூட அதை இந்த கொஞ்ச காலத்தை பயன்படுத்தி கொண்டு, 1 மாத காலம்தான், அதை பயன்படுத்தி கொண்டு நமது தோழர்கள், மாக்காய்க்கா தோழர்கள் மட்டுமல்ல, எமது தோழமை அமைப்புகளான புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, இன்னும் மக்கள் அதிகாரம், இந்த எல்லா அமைப்புகளும் தங்களது சொந்த இசை விழாவாக தோழர்கள் உணர்ந்து கடுமையாக பிரச்சாரம் செஞ்சாங்க. பேருந்துகளில் முதிர்ந்த தோழர்கள், வயதான தோழர்கள் கூட பேருந்துகளில் ஏறி இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க. தொடர் வண்டிகளில் பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே சில எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த கருத்துக்களை மக்களிடம் சென்று சேர்த்தார்கள். அப்படி நடந்தது. அதே போல் இது சோஷியல் மீடியா எரா. சோஷியல் மீடியாவோட சகாப்தம் என்கிற வகையில் எல்லா தோழர்களும் கிட்டத்தட்ட அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட் மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க. எல்லாரும் அவங்களே உருவாக்கினாங்க, ஆடை உருவாக்கி இசை விழாவை பற்றி கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த அல்காரிதம் மாதிரி எங்கே பார்த்தாலும் முகநூலில் அல்லது ட்விட்டரில், அதே போல் இந்த எக்ஸு எல்லாத்துலேயுமே இசை விழாவை தான் பேசு பொருளாக மாறியதுன்னா அது தோழருடைய கடுமையான உழைப்பு. இது மட்டுமல்ல, இந்த இசை விழாவை நீங்கள் நடத்தணும், 18 ஆண்டு காலம் இடையில் நின்று போனது, அதை மீண்டும் நடத்தணும் என்று அக்கறையோட அதுக்கு ஊக்குவித்த பல தனிப்பட்ட தோழர்கள், பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அவர்களெல்லாம் கூட இந்த இசை விழா அறிவிக்கப்பட்ட உடனே அவங்க சொந்த முறையில் அதை பிரச்சாரமாக முகநூலெல்லாம் எழுதினாங்க. இப்படி எல்லாருடைய உழைப்பின் மூலமாக, எல்லாருடைய ஈடுபாடு, அக்கறையின் காரணமாக தான் இந்த விழா என்பது இவ்வளோ பெரிய கூட்டத்தை தந்தது. பொதுவாக கருத்தரங்கத்தில் தூங்கி ஒழிகிறதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். தொண்டர்கள் போய் எழுப்பி விடுவாங்க. அதுமாரி தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இந்த நிகழ்ச்சிகளில் முழு நாள் நிகழ்ச்சிகளில் தொய்வு இல்லாமல் போனதுன்னு ஒரு கருத்து பரவலாக தோழர்கள் சொன்னாங்க. அதை பற்றி என்ன கருதுறீங்க நீங்கள்? அதாவது அரசியலற்ற ஒரு அரசியல் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இசை விழாவுக்கு வந்தவர்கள் அரசியலை தேடி வந்தார்கள். அந்த ஆர்வத்தில் அவர்கள் கவனித்தார்கள். அதற்கு ஏற்ப கருத்துரை வழங்கிய அனைவரும் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்கின்ற வகையில் ஆழமான அரசியலை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதில் தோழர் களப்பிரன், தோழர் ஓவியா, தோழர் பொடிலன், அதே போல் தோழர் தமிழ்மணி, இப்படி பலரும் அவர்களுக்கு தரப்பட்ட அந்த தலைப்பு மட்டுமல்ல, பொதுவிலும் ஆழமான விவரத்தை வழங்கக்கூடிய வகையில் அவருடைய உரை இருந்தது. வந்தவர்களுக்கு அப்படி ஒரு தேவை இருந்தது, நோக்கம் இருந்தது. ஏதோ பொழுதுபோக்காக என்பதல்ல, ஒரு அரசியலற்ற கூட்டம் அல்ல இசை விழாவுக்கு வந்தவர்கள். அதிலும் கருத்தரங்கத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு தெளிவாக அரசியலை எதிர்பார்த்து தான் வருவாங்க. இசையரங்கத்தில் கூட ஜஸ்ட் அதில் கொஞ்சம் பொழுதுபோக்கு, உணர்ச்சி என்கிற வகையில் அந்த தேவைக்காகவும் வருவாங்க. ஆனால் கருத்தரங்கத்துக்கு காலையிலே வர்றாங்கன்னு சொன்னாக்கா அதில் உருப்படியான பயனுள்ள தகவல் கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து வந்தார்கள். அது வழங்கப்பட்டதால் யாரும் தூங்கி வழியில் சுறுசுறுப்பாக அந்த கூட்டத்தை கவனித்தார்கள். சுறுசுறுப்பாக
வைத்திருந்தது உரையாளர்கள். இதில் அரசியல் பிரமுகர்கள் அவங்க கலந்துக்கிட்டதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக மாரப்பன், அமர்நாத் இவங்களோட உரையெல்லாம் எதிர்பார்த்து பல பேர் வந்திருந்த மாதிரி நான் கருதுகிறேன். அதை பற்றி என்ன? ஆமாம், திரு மாரப்பன் வரலாற்று ஆய்வாளர், பேராசிரியர், அவருடைய உரை என்பது கிட்டத்தட்ட திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஆய்வறிக்கைக்கு ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வந்த வருகின்ற தடை குறித்து பேசினார். பல விவரங்களை அவரும் ஆழமாக தெரிவித்தார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய உரை என்பது கிட்டத்தட்ட இந்த இசைவிழாவுடைய தலைப்பு, இந்த இசைவிழாவுடைய கதாநாயகன் என்று சொன்னால் அது கீழடி நாகரிகத்தை உயர்த்தி பிடி, வேத நாகரிகத்தை துரத்தி அடி என்கிற அந்த தலைப்பு என்று சொன்னால், அந்த கருத்துரை வழங்கியவர்களில் முத்தாய்ப்பாக ஆய்வாளர் ராமகிருஷ்ணாவுடைய உரை இருந்தது. மிக ஆழமான விவரங்களை சொன்னார் என்பது மட்டுமல்ல, உண்மையாக அவருடைய உரையில் அனைத்து உண்மை இருந்தது, உறுதி இருந்தது. எத்தனை தடைகள் வந்தாலும் கூட அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த ஆய்வறிக்கை, அவருடைய ஆய்வறிக்கை ஒன்றிய அரசால் தடுத்து நிறுத்தப்பட்டு உள்ளது. அது வெளிவராவிட்டாலும் கூட மக்கள் கலை இலக்கிய கழகம் இதை தலைப்பாக்கி இசைவிழா நடத்தியதன் மூலமாக இந்த கீழடியை நாடேறிய செய்து விட்டார்கள். அதே போல் இந்திய மக்களையும் பேச வைத்து விட்டார்கள் என்கிற வகையில் தன்னுடைய கடமையை மாக்காய்க்க நிறைவேற்றிவிட்டது என்று அவருடைய உரைகளை பதிவு செஞ்சார். அவர்